சில பேர் பேசும்போது ரொம்ப முற்போக்குத்தனமாக பேசுவாங்க. ஆனால் சொந்த வாழ்க்கை என்று வந்துவிட்டால் படு பிற்போக்குத்தனமாக இருப்பாங்க. பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் செயலில் பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு மோசம்னு. கூப்பாரா அவர்கள் கனகாம்பரம் என்று ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். அந்த சிறுகதை இந்த மாதிரியான மனிதர்களை பற்றிய ஒரு கதை தான். ராமு தன்னுடைய நண்பன் மணியை பார்ப்பதற்காக அவன் வீட்டுக்கு போனான். ராமுவும் மணியும் சின்ன வயசுலேருந்து நண்பர்கள். கலாசாலையில் படிக்கிற காலகட்டத்திலேருந்து இப்போது வரைக்கும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. 2 பேரும் சென்னையில் தான் வாழ்ந்தாங்க. இப்போ ராமு மணியை பார்த்து 1 மாத காலகட்டம் ஆகிவிட்டது. அதனால் இன்றைக்கி எப்படியாவது அவனை பார்த்தே ஆகணும்னு அவன் வீட்டுக்கு வந்திருந்தான். 2 பேரும் பேசுனாங்க அப்படின்னா படிக்கிற காலகட்டத்திலேருந்து இப்போது வரைக்கும் ரொம்ப முற்போக்குத்தனமாக பேசுவாங்க. பெண் கல்வி, பெண் உரிமை, பெண் சுதந்திரம், பெண் எழுச்சி, ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பிள்ளை கண்டீர், இப்படி என்னென்னமோ பெண்களுடைய முன்னேற்றம் குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. மணிக்கணக்கில் பேசக்கூடிய ஆட்கள் தான் 2 பேரும். சமீபத்தில் தான் மணிக்கு திருமணம் ஆகியிருந்தது. அவன் கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் மணியை போய் அவன் பார்க்கவே இல்லை. சென்னைக்கு தன்னுடைய புது மனைவியை கூப்பிட்டு வந்தே 30 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் ராம அவன் சொந்த ஊருக்கு போயிட்டனால பார்க்க முடியல. இன்றைக்கி கண்டிப்பாக மணியை சந்தித்து பேசியே ஆகணும்னு அவன் வீட்டுக்கு வந்து நின்னான். வீடு அடைக்கப்பட்டிருந்தது. இப்போ உள்ள நேரத்திலலாம் மொபைலில் ஃபோன் பண்ணி இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இந்த கதை எழுதப்பட்ட காலம் என்பது 1940. அதற்கு தகுந்தவாறு தான் நாம் அந்த கதையை புரிஞ்சுக்கணும். மணின்னு கூப்பிட்டு பார்ப்போம். உள்ளே இருந்தால் வரப்போகிறான், இல்லைனா இன்னொரு நாள் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்தான். கூப்பிட்ட உடனே கதவு திறக்கப்பட்டது. மணி வரல. மணியினுடைய புது மனைவி, இளம் மனைவி சாரதா வெளியே வந்தா. இவன் அவளை பார்த்தான். அவள் தலையை குனிஞ்சிக்கிட்டே தான் சொன்னான், இப்போ தான் வெளியில் போனாங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொன்னான். அவளை பார்த்துட்டு அவள் பேசுனதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நகரத்தில் உள்ள பெண்களே யாராவது ஆண்கள் வீட்டில் யாரும் இல்லாத போது தேடி வந்தால் பதில் சொல்ல மாட்டாங்க. இவளை பார்த்தா பக்கா கிராமத்து பெண். தோற்றத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடுச்சு. ஏதோ ஒரு கிராமத்திலேருந்து வந்திருக்கணும். அவள் உடுத்தியிருந்த சேலையெல்லாம் பெங்களூர் பட்டுப்புடவை. அந்த பட்டுப்புடவையை கொசுவும் வச்சு கிராமத்து பெண் உடுத்தினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உடுத்திருந்தா. அந்த பட்டுப்புடவைக்கு மேட்சாக ஒரு ரவிக்கை உடுத்திருந்தா. அந்த ரவிக்கை பழைய ரவிக்கை. அப்புறம் நெற்றியில் வச்ச பொட்டு அப்படியே பூர்ண சந்திரனை ஒட்டி வச்சது மாதிரி வட்டமாக ஒரு பொட்டு. அப்புறம் நகரத்து பெண்கள்லாம் தலை சீவிருந்தாங்க அப்படின்னா முடியெல்லாம் அப்படி அழக்கா அப்படி சப்புன்னு சீவாமல் அப்படி ஸ்டைலாக காதுகள்லாம் மறைக்கிற மாதிரி படர விட்டுருப்பாங்க. இவள் அப்படிலாம் இல்லை. நடு உச்சி எடுத்து முடியை அழுத்தி பின்னை போட்டிருந்தா, சடை போட்டிருந்தா. புரிஞ்சு போச்சு இவள் கிராமத்து பெண்ணு தான் அப்படின்னு. அவள் நீங்கள் யாருன்னு கேட்டால அதுக்கு பதில் சொல்லணும்ல. இவன் சொன்னான், நான் மணியோட சிநேகிதன் அப்படின்னா. அடுத்த வார்த்தை அவள் பேசினான், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, நீங்கள் வேணால் வீட்டுக்குள்ளே வாங்க, வந்து உட்காருங்க அப்படின்னா. இதை கேட்ட உடனே இவனுக்கு ஆச்சரியமாக போச்சு. தனி வீடு, வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. இப்போதைக்கு அவனுடைய நண்பன், அதாவது சாரதாவுடைய கணவனும் வீட்டில் இல்லை. அந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளே வாங்க, அவன் வரது வரைக்கும் உட்காருங்கன்னு சொன்னால் எப்படி போகிறது? இவன் எந்த மாதிரி பெண்ணாக இருப்பான்னு இவனுக்கு சந்தேகமாகி போச்சு. சுற்றி பார்த்தான், யாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்களா இல்லையான்னு எல்லா பக்கமும் பார்த்துட்டு உள்ளே போகிறதா வேண்டாமான்னு பார்த்து உள்ளே வரைக்கும் போயிட்டு இவனுக்கு பதில் பேசவே முடியல. இல்லை நான் அப்புறமா வாரேன் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டான். இவன் வெளியில் போய் 5 நிமிடங்கள் கழித்து சாரதாவுடைய கணவன் மணி வீட்டுக்குள்ளே வந்தான். வீட்டுக்குள்ளே வந்த இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இவனுடைய நண்பன் வீட்டுக்கு வந்திருக்கான், வந்தவனுக்கு பதில் சொல்லிட்டான். ஏன்னா இதை மாதிரி பல சம்பவங்கள் முன்னாடி நடந்திருந்தது. யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இவன் கதவே திறக்க மாட்டான், பதிலே பேச மாட்டான். அப்போ அதுக்காக ரொம்ப சத்தம் போட்டிருந்தான் மணி. நீ என்ன கிராமத்து பெண்ணு மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நகரத்து பெண்ணு மாதிரி இருக்கணும், யார் வந்தால் யார் என்ன அப்படின்லாம் நீ கேட்கணும், சும்மா இப்படி பேசாமல் இருந்தால் அது நல்லது கிடையாது, அசடு மாதிரி இருக்கக்கூடாதுலாம் அவன் சொல்லியிருந்தான். அப்போது முதல்ல இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்த ஆள்கிட்ட இவன் நல்லா பேசிட்டான். அதனால் அவளுக்கு சந்தோஷம். இன்றைக்கி கேட்டால் சொல்லிடலாம் அப்படின்னு. இன்றைக்கி உங்களை தேடி ஒரு ஆள் வந்தாரே அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அவன் உடனே அவளுடைய கன்னத்தை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு யார் அது அப்படின்னா. அவளை அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு பின்னாடி வந்தா.
ஐயையோ அதை நான் கேட்கலையே அப்படின்னா. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவனுக்கு கோபம் அப்படி வந்தது. ஏன் கேட்டா என்ன, யாருன்னு கேட்டால் அவன் கையை பிடிச்சி எழுத்துற போகிறாங்க அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டான். அப்போ சத்தம் போட இவன் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. ஏன்னா இவன் என்ன சொன்னாங்கிறது அவனுக்கு தெரியாதுல்ல. சத்தம் போட்டு முடித்த உடனே சொன்னான், நான் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார சொன்னேன், நீங்கள் 5 நிமிஷத்தில் வந்துடுவீங்க அப்படின்னு. அவர் ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே மணியினுடைய முகத்தை பார்க்கணுமே, அப்படியே முகமே சிவந்து போச்சு. முகம் தெரியாத ஒரு மனுஷனை பார்த்து வீட்டுக்குள்ளே வாங்க உட்காருங்க சொன்னால் எந்த மாதிரி பெண்ணாக இருப்பா, ஏன் இப்படி நடந்துக்கிட்டா? இவனால் அவட்ட உடனே பதிலும் சொல்ல முடியல. மனசுக்குள்ளே அவள் மேலே அப்படி ஒரு கோபம் வந்தது. இவளும் புரிஞ்சுக்கிட்டான் அவன் கோவப்பட்ட விஷயத்தை. என்னடா அந்த மனுஷன் இப்படி இருக்கான், நேற்று வாங்கன்னு சொல்கிறான், இன்றைக்கி வாங்கன்னு கேட்டால் பிரச்சனைன்னு கோவப்படுறான், எப்படின்னு புரிஞ்சிக்க முடியலன்னு இப்போ 2 பேரும் பேசவே இல்லை. சாப்பாடு வச்சா சத்தமில்லாத சாப்பாடு, சத்தமில்லாமல் சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே உட்காரலை. ஏன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னா மறுபடியும் பிரச்சனை வரும், ஏதாவது பேச வேண்டியிருக்கும், இது எதுக்கு நமக்கு வம்புன்னு சொல்லிவிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான். வெளியில் போனான்ல ராமு, வெளியில் வந்த மணியை பஜாருக்குள்ளே வச்சு பார்த்துட்டான். இப்போ ராமுக்கு ஒரு சந்தேகம், மணியை இந்த சமயத்தில் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்ல வேண்டியது இருக்கும். அப்படி வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னதுக்கப்புறம் மனைவி என்கிட்ட பேசினா வாங்கன்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே வந்து உட்காருங்கலாம் சொன்னான் அப்படின்னு இவன் சொல்லிடலாம். ஒரு வேளைக்கு இந்த விஷயத்தை சாரதா அவளுடைய கணவன்கிட்ட சொன்னாளா இல்லையான்னு தெரியாது. ஒருவேளை நாம் முந்தி இதை சொல்லிவிட்டு இவன் அவள் மனைவியை சந்தேகப்பட்டு அவங்க குடும்பத்துக்குள்ளே எதுக்கு நமக்கு பிரச்சனையை உண்டாக்கணும், அதனால் இப்போதைக்கு நண்பனை சந்திக்க வேண்டாம், மாலை ஒரு 7 மணிக்கு போய் சந்திச்சுக்கலாம், எஸ்கேப் அப்படின்ட்டு ஒரு சந்தை பார்த்து அவன் வெளியே ஓடியே போயிட்டான். பார்க்கல. இப்போ ஒரு வழியாக மீண்டும் மணி வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தால் சாரதா தலை பின்னிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு முன்னாடி கண்ணாடி இருந்தது, சீப்பு இருந்தது, பவுடர் இருந்தது, ஒரு தட்டில் கனகாம்பர பூக்கள் இருந்தது. கனகாம்பர பூக்கள் அது தொடுக்கப்படலை, இன்னுமே தான் பூவை கெட்டணும். இவன் கனகாம்பர பூவை பார்த்துட்டு பேசினான். ஏற்கனவே அவனுக்குள்ளே கோபம் இருந்தது, கோபத்தை நேரடியாக வெளிப்படுத்த முடியலை. இப்போ கனகாம்பர பூவை வச்சு வெளிப்படுத்தினான். இது ஒரு பூ, இதை நித்தம் தலையில் வேற வச்சுட்டு அலையிற அப்படின்னா. அவளும் அதுக்கு பதில், நீ தான் மறைமுகமாக பேசுவ, எனக்கு பேச தெரியாதா அப்படின்ட்டு அவளும் மறைமுகமாக பேசினான். ஆமாம், நீங்கள் சங்கீத சபாக்கெல்லாம் கூட்டு போயிருந்தீங்க, அப்போ உங்கள் நகரத்து பெண்கள்லாம் இந்த பூவை தானே தலையில் வச்சுருந்தாங்க அப்படின்னா. இப்போ அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன்னா உள்ளதை சொல்லிட்டா கோபம் வந்துடும். அவன் மறைமுகமாக பேசி உணர்த்தினானா இவளும் மறைமுகமாக பேசி உணர்த்திட்டா. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. யாருன்னே தெரியாத ஒரு 3வது மனுஷனை வீட்டுக்குள்ளே வந்து உட்காரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டான். இப்போ தான் இவளுக்கு கோபம் வந்தது. சாரதாவை அவமானப்படுத்தினது மாதிரி இருந்துச்சு. சாரதாவை மட்டும் இல்லை, பெண்களையே அவமானப்படுத்தின விஷயமாக தான் அதை பார்த்தான். பார்த்துட்டு இவளுக்கு அப்படியே துக்கம், முகம் முழுவதும் துக்கமாயிருச்சு. இப்போ 2 பேரும் அதுக்கு அடுத்து எதுவுமே பேசலை. அவன் ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு படிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பித்தான். புத்தகத்தை தான் பார்த்தானவளே மனம் ஃபுல்லாக அவனுக்கு அந்த விஷயத்தெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தது. அவளும் இந்த இடத்துல இருக்க வேண்டாம்னு சமையல் கட்டில் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் நேரம் ஆனது. இவனுடைய நண்பன் சரியாக 7 மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்தான். காலையில் சந்திக்க வந்தாங்களா அதே நண்பன் ராமு வந்தான். வந்துட்டு 2 பேரும் பேச ஆரம்பித்தாங்க. அப்போ சொன்னான், காலையில் நான் வந்தேன், உன் மனைவி பேசினா அப்படின்னு. ஆமாம் சொன்னான், ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவள் பேசுகிறத பார்த்து அப்படின்னா. ஏற்கனவே ராமு இவளை பற்றி யோசித்து பார்த்தான். அப்போது சாரதா நல்ல மனுஷிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். கிராமத்து பெண்ணாக இருந்தால் கூட அசடு அவள் இல்லை, நாம தான் அசடு. யாருன்னே தெரியாத ஆளாக இருந்தால் கூட நகரத்து பெண்ணே பேசுகிறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவள் வாங்கன்னு சொல்லி, அவன் தன்னுடைய கணவனுடைய நண்பன் தானே, அவனை எப்படி சந்தேகப்படுறது? நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா அவள் வீட்டுக்குள்ளே வாங்க உட்காருங்கன்னு சொல்லியிருப்பா. நாம தான் அசடு, அவள் தெளிவானவன்னு சொல்லி அவன் முடிவெடுத்து தான் வீட்டுக்குள்ளே வந்திருப்பான். அப்போ பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னு பொதுவாக தான் சொல்லியிருப்பான். இவனும் ஆச்சரியமாக தான் இருந்தது, அதனால தான் கவலைப்பட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நாளே வேறு மாதிரி போய்கிட்டு இருந்தது. அவன் அப்படியே தலையை தொங்க போட்டே இருந்தான். ஒரு பேசுவதற்கான சூழலுங்கிறது அந்த இடத்துல இல்லை. சரி சாப்பிடுன்னு சொன்னான். இந்த மாதிரி சூழல் யாராவது வீட்டில் சாப்பிட முடியுமா? இல்லை நான் அப்புறமா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதை பற்றியும் பேசலை. நண்பன் ராமு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான். அவன் போனதுக்கப்புறம் எழுந்து ஜன்னல் வழியாக வானத்தில் இருக்கக்கூடிய நிலவை பார்த்தான். நிலவை பார்த்துக்கிட்டே இருந்தான்.
சரி, இந்த பிரச்சனை இப்படியே விட்டுட்டா என்ன ஆகுறது? பெரும் பிரச்சனை ஆயிரும். இதுக்காக விவாகரத்தா வாங்க முடியும்? இப்போ மனைவி அங்கேருந்து ஒரு டம்ளரில் பாலை எடுத்துட்டு சன்னல் பக்கத்தில் வந்து நின்னான். இவன் அவளை பார்த்தான். முகம் முழுவதும் அப்படியே துக்கம் அப்பி போய் இருந்தது. இதுக்கு மேலே இந்த பிரச்சனை நீடிக்கக்கூடாது, இது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு அவன் முடிவெடுத்தான். அப்போ அவன் சொன்னது, சாரதா நான் சொன்னது அப்படின்னு ஆரம்பித்தான் பாலை வாங்கிட்டு. அவளுக்கு புரிஞ்சு போச்சு, அந்த பிரச்சனை தான் அவன் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருந்தது. அந்த பிரச்சனையை பற்றி பேசணும்னு நினைக்கிறான். இதை தொடர்ந்து பேச விடக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு அவன் முடிவு எடுத்துட்டான். அந்த பெண்கள் இருக்காங்களே, அவங்க அந்த ஆண்களுடைய மன உலகத்தை, மன உணர்வை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. இவன் ஒரே ஒரு பார்வையில் அவன் இப்போ என்ன மனநிலையில் இருக்கான்னு நல்லா புரிஞ்சு போச்சு. அவள் சொன்னான், எனக்கு தான் கனகாம்பரம் பூ பிடிக்காது, நீங்கள் சொன்னதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னாலா. என்ன பேச முடியும்? அவள் கனகாம்பர பூவை வச்சு அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துட்டான். அவ்வளோதான், அந்த கதையை அதோடு முடிச்சிடுறாரு. இப்போது பேசுகிறது 1000 பேசலாம், ஆனால் வாழ்க்கையில் செயல்னு வந்துட்டால் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கீங்க, அந்த பெண்களை மதிக்கிறீங்களா, அவங்களுக்கான உரிமையை கொடுக்குறீங்களா, அதுதானே முக்கியம். பெண் சுதந்திரம் என்பது பேசுகிறதுல இல்லை. பெண் சுதந்திரம் என்பது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. பேசுகிறது முக்கியம் இல்லை, சுதந்திரத்தை உண்மையிலே கொடுக்குறோமா அப்படிங்கிறத அந்த கதை மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நல்ல கதையில் சந்திக்கலாம். நன்றி.